ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருங்க. நம்ம ஜியோ சிம்மோட கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறது? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. இந்த கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறது? அதுக்கோசரம் நம்ம வந்து கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கேட்டு அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிறது ஜியோ சிம்மில் மைண்ட் ஜியோ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம 2 செகண்டில் நம்மளோட கால் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு நாள் கால் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை 10 நாள், இல்லை 30 நாள், இல்லை 6 மந்த்துக்கான கால் ஹிஸ்ட்ரி கூட நம்ம இந்த ஆப்லேயே எடுத்துக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல எல்லாம் வந்துரும். ம். நீங்க மை ஜியோ ஆப் நீங்கன்னு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இங்க ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போட்டு மை ஜியோ ஆப்ன்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். அத நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த மாரி உங்களுக்கு காட்டுது. இப்ப நான் அந்த ஆப்குள்ள ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே நீங்க ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணி வந்துருங்க டைரக்ட்டா. இதில தான் இருக்கும், இதோட ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க இதில எதுவுமே பண்ண தேவையில்ல. இதில பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? மொபைல் நம்பர் ப்ரீபெய்டு இருக்கு பார்த்தீங்களா? மேக்ஸிமம் நம்ம தனியா ஃபோன்ல யூஸ் பண்ற சிம் எல்லாமே ப்ரீபெய்டு தான். அத நீங்க அந்த கிளிக் பண்ணுங்க மொபைல் நம்பர. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், கீழ வந்து எவ்வளோ பிளான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோன்ற கரண்ட்ல ஷோ ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, செக் எத யூசேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டா, 2வது வந்து கால்ஸு, 3வது வந்து எஸ்எம்எஸ்ஸு. இத நம்ம 3த்துலயும் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கால்ஸு, அந்த நம்ம கால் யார்ட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்ற கால் ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்க போறோம். அதனால இந்த கால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு வந்து ஷோ ஆகும். இந்த பேசிக்கா நம்ம யார்ட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த கால் ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு இந்த ஆப்க்குள்ள வருது. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஃபுல்லா நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ண உடனே, கீழ பார்த்தீங்களா? யூசேஜ் இது ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வருது. இதில பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால் ஹிஸ்ட்ரி எவ்வளோ நாளைக்கு நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸில ஒரு கால் ஹிஸ்ட்ரி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள்ல நம்ம யார் யார் கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்கோமோ அதெல்லாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள். இந்த 15 நாள் நம்ம யார் யார்ட்ட கூட பேசியிருக்கோமோ அதெல்லாம் இதில காட்டும். அடுத்தது 30 நாள். இந்த 30 நாள்ல யார் யார்ட்ட எவ்வளோ கால் பேசியிருக்கோன்றத காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அத சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு, அப்படி இல்லன்னா எங்களுக்கு 30 நாளைக்கு எனக்கு மேல வேணும், அதிகமான கால்ஸ் தேவைப்படுதுன்னா, கீழ பார்த்தீங்களா? கஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டேட்டு டூ டேட்டு. அதாவது இதில என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வேணும்? எந்த நாளுக்குள்ள இந்த குறிப்பிட்ட இப்போ 1 மாசம் இருக்குன்னா, அந்த 1 மாசத்துக்குள்ள ஒரு 6 மந்த்தா, ஒரு 2 மந்த்தா, அது மேல ஃப்ரம் டேட் குடுங்க. கீழ டூ டேட் குடுங்க. டூ டேட் குடுத்துட்டு, கீழ இப்போ எனக்கு வந்து ஒரு 6 மந்த் தேவைப்படல. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 7 டேஸ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் கீழ செலக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, இமெயில் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த இமெயில் ஸ்டேட் எதுக்குன்னா, இப்போ நாங்க உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டேட்மெண்ட்ட நாங்க வந்து உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, வியூ த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதில வந்து நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்க்குள்ளேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டோ, இல்ல ஒரு 30 நாளையோ, ஒரு 15 நாளோ இந்த ஆப்க்குள்ளேயே பார்த்துக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு. ஒரு பிடிஎஃப்பாவே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இமெயில்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. இதில பார்க்க மாட்டாங்க. டைரக்ட்டா வந்து ஆன்லைன்லேருந்தே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி குடுத்துருவாங்க. அதனால நான் ஒரு 2வதா இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மேக் பண்றேன். உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்றதுக்கோசரம் நான் 2வது வந்து நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து வியூ த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத நான் குடுக்குறேன். குடுத்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். என்னோட ஃபோன் நம்பர், என்னோட அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் என்னோட பேரு, டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா காட்டும். கீழ பார்த்தீங்களா? அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்றேன். பிளான் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் அது வேலிடிட்டி இருக்குன்னு காட்டுது. 3வது பார்த்தீங்கன்னா, யூசேஜ் இருக்கு பார்த்தீங்களா? யூசேஜ் சார்ஜஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றேன். இதில 3 காட்டும். அதில வந்து டேட்டா, இன்னொன்னு வாய்ஸ், இன்னொன்னு எஸ்எம்எஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் வாய்ஸ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதில வந்து கிளிக் ஹேர் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து யார்ட்ட எவ்வளோ செகண்ட்ல கால் ஹிஸ்ட்ரி பேசியிருக்கேன், மொத்த லிஸ்ட்டும் இதில வந்துருச்சு. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டேஸ். அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 7 நாளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படுதோ, நீங்க இதில கஸ்டமர சூஸ் பண்ணி இதில பார்த்துக்கலாம். கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். பாருங்க. ஃபர்ஸ்ட்டு டேட் போட்டுருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டு யார்ட்ட நான் எவ்வளோ செகண்ட் பேசியிருக்கேன் அப்படின்னு அக்யூரேட்டா காட்டுருச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ சிம்ல எடுக்கணும். கீழ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்றேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு 7 டேஸ் மட்டும் தான். உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சூஸ் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். சரிங்க பாருங்க. இவ்வளோ நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளுடைய டேட்டு, எவ்வளோ நேரம் கரெக்ட்டா பேசியிருக்கோம்ன்றது அக்யூரேட்டா காட்டுச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ சிம்மோட கால் ஹிஸ்ட்ரிய வந்து செக் பண்ண முடியும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.